இப்போ அந்த ஃபூக்காவை வெளியே எடுத்தே ஆகணுமா? ஆல்ரெடி போன வாட்டி அதை எடுத்தப்பயே எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு என்னால் இப்போ கூட யோசித்து பார்க்க முடியல. ஆனால் எனக்கு என்னமோ இந்த தடவை அதை திருப்பி எடுக்கணும்னு தோணுதே. டெய்லி அதுதான் எனக்கு தோணிகிட்டே இருக்கு. ஃபூக்காவை வெளியே எடுக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்தால் ஆல்ரெடி குரு எல்லாம் அது மேலே சந்தேகப்பட்டானுங்க. இந்த தடவை எல்லாம் கண்டுபிடிச்சிருவானுங்களே. அதை எடுக்கிறது ஆபத்துன்னு தான் எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் எடுக்க தான் போகிறேன். அது ஃபஸ்ட்டு தடவை எனக்கு எப்படி கிடச்சிது, இது எல்லாத்தையும் என்னால் மறக்க முடியாது. இது எனக்கு கிடைச்ச வரமா சாபமானு தெரியாது. ஆனால் இதால் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ரொம்ப எதையும் போட்டு நினைக்க விரும்பலை. ஃபூக்காவை வெளியே எடுக்க போகிறேன். இதுதான் ஃபூக்கா. இதில் ஃப்யூச்சர் ப்ரெடிக்டிங் கேமரா இருக்குது. இதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். இந்த தடவை பெருசாக ஒன்று பண்ணணும். என்ன இவன் திரும்பி இந்த ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிறான்? என்னடா சித்து, ஃபோனை திருப்பி எடுத்துட்டியா? என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறியா? டக்குன்னு எடு, நல்லா எடு ஃபோட்டோவை. என்னடா இது, என் நெத்தியில் ஏதோ இருக்குது. உன் ஃபோன் இன்னமும் இப்படி தான் ஃபோட்டோ எடுக்குதா? இதுக்கு தானே நான் உன் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை. நான் போகிறேன், என்னை தேடி வந்துடாதடா. போடா போடா. நாளைக்கு என் பர்த்டேன்றது ஞாபகம் இல்லை, ஆனால் வந்துட்டான் ஃபோட்டோ எடு அதை எடுன்னு. இந்த செல்லை வச்சு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு நல்லதை சிக்கனா அந்த ஃபூக்காவை ட்ரை பண்ணிடலாம். ஆமாம், நாளைக்கு நம்ம பர்த்டே தானே. ஸோ இன்றைக்கி நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பானுங்களான்னு நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். நைட்டு 12 o'clock இங்கே தான் கொடுப்பாங்க. எஸ், ஃபோட்டோ ஓகே. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸ் கொடுக்க தான் போகிறானுங்க. நம்ம அதுக்குள்ளே ரெடியாக இருக்கணும். தூங்கிடலாம். சித்து சர்ப்ரைஸ். பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கடா. காலையில் இது ஃபோனில் அப்போ நான் இப்போ முன்னாடிலேருந்து யோசிச்சது எல்லாம் கரெக்டு தான். அது ஒரு சாதாரண ஃபோனே கிடையாது. இது ஒரு ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுற ஃபோன்.
டேய் உண்மையாக இப்படி ஒரு பர்த்டேவை என் வாழ்நாளில் கொண்டாடினதே கிடையாது. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்டா. உண்மையே சொல்லு, உனக்கு அந்த சர்ப்ரைஸ் முன்னாடியே தெரியும் தானே? எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம் எதுவுமே அதான் பர்த்டே வருது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் நான் ஒரு கெஸ்ட் தான் பண்ணேன். எனக்கு ஒன்றும் முன்னாடியெல்லாம் தெரியாதுடா நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறது. சும்மா இந்த நடிக்கிற வேலை என்கிட்ட வேணாம். காலையில் உன் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ இதை பாரு, எனக்கு அப்படியே வந்திருக்கு. டேய் இல்லைடா குரு, நீ ஓவராக சந்தேகப்படுற. இது எல்லாம் யதார்த்தமாக நடக்கிறது. நான் எதுவும் இதில் பெருசாக பண்ணல. நான் என்ன மேஜிக்கை வச்சு நடத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுவும் நம்புற மாதிரி இல்லை. உன் ஃபோனில் ஏதோ இருக்குது. நீ சொன்னது கரெக்டு தான். என் ஃபோனில் ஒன்று இருக்குது. உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, ஏன்னா இப்போ சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. சொல்கிறேன். இது ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுது. டேய் நான் எல்லாத்தையும் கேட்டேன். என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. இதான் ஃப்யூச்சர் கேமரான்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. நம்ம ஹாஸ்டல் தான் எல்லா பொருளும் காணாமல் போகுதுல்ல, இதை வச்சு கண்டுபிடிப்போமா? என்ன சொல்கிறீங்க? டேய் ஆமாண்டா, நம்ம ஹாஸ்டலில் எல்லா திங்ஸும் காணா போகுதுல்ல. சந்தானத்தோட திங்ஸ் காணா போனது உனக்கு தெரியும்ல? ஆமாண்டா, எனக்கும் ஞாபகம் இருக்குது. அவன் கூட ஒரு வாரம் அழுதான்ல, அதுக்காக. டேய் சந்தானம் விட்றா, பார்த்துக்கலாம். டேய் விட்றா, உன் வழி புரியுதுடா. இப்போ தான்டா பசங்க சொன்னாங்க உன் ஆள் கொடுத்ததுன்ட்டு. விட்றா, கண்டுபிடிச்சிக்கலாம்டா. வினோத், இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் தனியாக இருக்க ஆசைப்பட்றேன்டா. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாடா. நான் இங்கே தான் இருக்கேன், கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஆமாண்டா, அந்த விஷயம் எனக்கும் ஞாபகம் இருக்குது. அந்த விஷயம், அந்த ஏற்பாடு அவனுக்கு அவன் ஆள் கொடுத்தது, அது காணா போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி எல்லா பேருமே காணா போச்சுன்னு அழுதுட்டுருக்கானுங்க. ஏன் வினோத்தே அழுதுருக்குறான். அதனால் இந்த ஃப்யூச்சர் கேமரா வச்சு அந்த கல்பிரிட்டை பிடிக்கிறோம். ஏய் சந்தானம். சொல்லுடா வினோத், இந்த நேரத்தில் வந்திருக்க? டேய் எனக்கு கேட்டில, சிவாக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும்ன்ட்டு நம்ம குரு வாங்கியிருக்கான். சரியா? அவனுக்கு என்னன்னு பார்த்து வாங்கி கொடுத்துரு. அதே மாதிரி வேறு பசங்க கேட்டாங்கன்னா அவனுக்கு வாங்கி கொடுத்துரு. ஓகேவா? ஓ அப்படியாடா விஷயம். சரிடா, நான் வந்து சிவாக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அதுக்கேண்டா இந்த நேரத்தில் வந்த? இது காலைல கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சரி சொல்லிடுறான். சரிடா வினோத். சொல்லியாச்சுடா, ஹாஸ்டல் போடும் பரப்பியாச்சு. சரி, இந்த ஃபோனுக்கு வேலை வந்துச்சு. டேய் ஜேபிஎல் அதுக்குள்ளே தானே இருக்குது? அதுக்குள்ளே தான் இருக்குது. சரி, இப்போ பொதுவாக திருடனெலாம் எத்தனை மணிக்கு திருடு? அதெல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஃபோட்டோடுறா. ஃபஸ்ட்டு ஒரு 11 மணிக்கு வச்சு எடுக்கலாம். ஓகே, இன்னும் யாரும் வரல. ஒரு 11:55, ஒரு 12:15 வாக்கில் வச்சு பார்க்கலாம். சரி, யாரோ இருக்காங்கடா. இப்போ தானே டீஷர்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. நான் கூட இந்த டிஷர்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆமாண்டா, எனக்கு கூட எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரி, இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு நிமிஷம் தள்ளி வச்சு இங்கே எடுப்போம். டேய் இவன்டா. சொல்கிறா வினோத், இப்போ தான் வந்துட்டு போனேன். அந்த விஷயம்லாம் பசங்ககிட்ட சொல்லியாச்சுடா. சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டோம். சூப்பர்டா, உன்னை பாடுறது தான் 3 பேர் வந்திருக்கோம். என்னாச்சு இவனுக்கு? நல்லா தானே இருந்தான்.
சொன்னானோ உன்னோட ஏர்பாட்ஸ் ஒன்று காணா போச்சு நீயே, அது கிடச்சிருச்சாடா? அது எப்படிடா இருக்கும்? யார்கிட்ட இருக்கோ யாருக்கு தெரியும்? டேய் குரு, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிறீங்க? இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படியே சந்தானம், உன்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். இந்த ஃபோனில் நீயே பாரு எப்படி தெரியுதுன்னு. இந்த ஃபோனில் நீ திருன்கான ப்ரூஃப் எல்லாமே இதில் இருக்குது, நீயே பாரு. இப்போ தாண்டா புரியுது. எல்லாம் என்ன என் மேலே பழி போகிறீங்க தானே? தள்ளுங்கடா. நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை இவ்வளோ தானே? நான் வெளியே போகிறேன்டா. டேய் சந்தா, நான் இங்கே தான் இருக்கேன், கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அப்புறம் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது குரு? ஐடியாவே சிக்க மாட்டேங்குதுடா. உன்னையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு, என்னையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு, வினோத்தை ஃபோட்டோ எடுக்கலாம். என்ன சொல்கிறேன்? வினோத்தை எடுத்துருவோமா? வினோத்து, டேய் வினோத்து, வினோத்தே, டேய் வினோத்து, இதை வச்சு என்னையும் எடுத்தாச்சு இவனையும் எடுத்தாச்சு. இந்த ஃப்யூச்சர் கேமரா வச்சு ஒன்றை செக் பண்ணி பார்க்கலாம். நோ 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 நோ, எனக்குலாம் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. டே 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 வாடா வினோத்து, ஒரு ஃபோட்டோ தானே, வாடா. ஏன்டா இப்போ நச்சு பண்ணுறீங்க? சரி எடு. டேய் என்னடா அழுகுறான்? டேய் என்னடா அழுதுகிட்டு இருக்கேன்? அப்போ நீ சொன்ன டயத்துக்குள்ளே ஏதாவது ஆயிருமா எனக்கு? டே ஆமாண்டா வினோத்து, இப்போ நான் சொல்கிறது உனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். அது ஒரு ஃப்யூச்சர் கேமரான்னு உனக்கே தெரியும். 6 மணி நேரம் தான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம யதார்த்தமாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ அழுதுட்ருக்க. ஸோ இதை நான் பொய்யாக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 6 ஹவர்ஸ்க்கு உன் கையில் ஃபோன் கொடுக்க மாட்டோம், உன்னை எங்கேயும் வெளியே விட மாட்டோம். நீ அதே இடத்துல தான் உட்காரணும். என்னடா குரு? டேய் ஆமாண்டா சித்து, நீ சொன்ன மாதிரி செஞ்சே ஆகணும். இது ஃபோனை பிடிங்க வைக்கிறீங்க, ஒரு நாள் வெளியிட மாட்டீங்களா? என்னடா சொல்கிறீங்க? டேய் ஆமாண்டா வினோத்து, இப்போத்துல நீங்கள் எங்கள் ஸ்டடி. டேய் என்னடா என்னென்னமோ சொல்கிறீங்க? டேய் எப்படா 6 மணி நேரம் ஆகும்? டேய் வினோத்து, இன்னும் 2 ஹவர்ஸ்ரா, அப்படியே இரு. 2 ஹவர்ஸ். டேய் வினோத்து, இன்னும் 5 மினிட்ஸ்ரா, அப்படியேறா. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதா? நான் போய் ஃபோன் எடுக்க போகிறேன்டா. டேய் வினோத்து, டேய் என்ன இத்தனை மிஸ் காலு? ஏய் என் ஆள் 92 மிஸ் கால் விட்டுருக்காடா. டேய் பிஸின்னு வருதுடா, பிளாக் பண்ணிட்டா போலடா. டேய் நிறைய மெசேஜ் போட்டிருக்காடா. என்னது எமர்ஜென்சி பேபி கால் மீயா? என்னடா ஒரே ஹார்ட் பிரேக்காக இருக்குது. இது ஐம் கோயிங் டு பிளாக் யூவா? டேய் பிளாக் பண்ணிட்டாடா, எல்லாமே முடிஞ்சுடா. இப்போதான்டா 6 ஹவர்ஸ் ஆகுது. 6
டேய் ஏதாவது ஐடியா உனக்கு கிடச்சிச்சாடா? இது என்னடா பண்ணுறது? அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், இது வரைக்குமே உருப்படியாக பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே உருப்படியாக பண்ணுங்களாடி. விட்ரா, இதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா? எப்படினாலும் அவள் ஓடி தான் போயிருப்பா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏய், நீ எப்படி ஹாஸ்டல் திரும்பி வந்த? சாரிடா. எப்படி? நீ எதுக்கு சாரி கேட்குறேனே புரியல. என்ன நடக்குதுங்க? அவனை எதுவும் கேள்வி கேட்காதீங்க, அவன் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் ஹெல்ப் பண்ணான். என்னடா ஏதோ நட்புங்கிறியா? உன்னை பார்க்குறியா? ஹாஸ்டலை விட்டு வெளியே துரத்தணும், எப்படி வந்தானும் தெரில. இங்கே வரான், உன்னை பார்க்குறான், நீ ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கிறான். திருட்டு பயலுக்கு ஏன்டா ஹெல்ப் பண்ணுற? அவன் எதையும் திருடலையாமுடா. திருடினதே அவனுக்கு எப்படின்னு தெரியலையாமுடா. டேய் கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்கடா. எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஃபியூச்சர் கேமரா தேவைப்படுது, தாங்க. ஃப்யூச்சர் கேமராவா? அப்படிலாம் எங்ககிட்ட எதுவும் இல்லை. உங்ககிட்ட யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஃபியூச்சர் கேமராவா? அப்படின்னா என்ன? அதான் ஃப்யூச்சர் கேமராங்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. டேய் அவனுக்கு எல்லாமே தெரியும்டா. ஃப்யூச்சர் கேமராவை பற்றி நான் சொல்லிட்டேன். டேய் சண்டைலாம் வேணாண்டா. என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நடந்து புரியும். டேய், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுடா. நான் திருடன் நீங்கள், உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது நீங்கள். ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன்டா, அது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. டேய் இந்த கதையெல்லாம் இங்கே வேண்டாம், சரியா? உனதான் ஹாஸ்டல் அமிச்சிட்டாங்களே வெளியில். டேய் வினோத்து, அவன் சொல்கிறதான் உண்மைதான்டா. அவனை ஹாஸ்டல் விட்டு அனுப்புனதுக்கப்புறம் டெய்லி நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்டா. அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்டா. டேய் சத்தியமாக நைட் ஆனாலே எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுடா. அப்படியே என்னை போட்டு யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே இருக்குடா. எனக்கு உங்கள் கேமராவோட உதவி தேவைப்படுதுடா. சரிடா, எனக்கு எல்லாம் புரியுதுடா சந்தானம். ஆனால் உனக்கு இப்படி ஆகுன்றதே என்னால் நம்ப முடியல. ஆனால் இதை வச்சு நீ ஃப்யூச்சர் கேமரா கேட்குற, அதை வச்சு எப்படி நீ இதெல்லாம் கண்டுபிடிப்ப? டேய், நீங்கள் வச்சுருக்கிற ஃப்யூச்சர் கேமரா தானடா. எனக்கு தான் நைட் ஆனாலும் எதுவும் ஆயிடுதில்ல, அதை நைட் டைம் செட் பண்ணி எனக்கு எடுத்தாங்க. டேய் ஆமாண்டா சித்து, அவனுக்கு நம்ம ஃப்யூச்சர் கேமரா வச்சு ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அவ்வளோதான், பார்த்துக்க. சரி, எல்லாம் சொல்கிறீங்க. குரு ஃபூக்கா வர்றா. சரிடா, ஃபோட்டோ எடுக்க வந்தாச்சு. நீ சொன்ன மாதிரி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். டைம் வைக்கணும், நைட் வைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஷாக் ஆகுறீங்க? என்னாச்சு? எனக்கு காட்டுங்க.